ஆச்சி மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ, பவர்ட் பை கார்டியாக் நலனை. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராசி அண்ட் கோ, விவிடி பிரியம் சால்ட், சஷ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங், அமிர்தாஞ்சன் காஃபே, மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்டைலிங் பார்ட்னர் டைலர் சூ, ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில எது இல்லாம கூட இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட் இல்லாம இருக்க முடியுமா? நட்பு அப்படின்னு வந்தவொடனே ஆண் ஆணோட நட்பு கொள்றதையோ பெண் பெண்ணோட நட்பு கொள்றதையோ நாம பெரிதாக விவாத பொருள் ஆக்குவதில்லை. ஆனா அதே ஒரு ஆண் ஆணோட நட்பு கொள்வதை தாண்டி ஒரு பெண்ணோட நட்பு கொள்ளும் போது இந்த சமூகம் பார்க்கிற பார்வையும் அவர்கள் மேல் எடுத்து வைக்கப்படுகிற விமர்சனமே ஒரு விவாத பொருளாகுது. நாங்கள் ஆரோக்கியமான ஒரு நட்புல தானே இருக்கோம், இதை ஏன் எங்களை இப்படி பேசுறீங்க என்று பேச ஒரு கூட்டம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இந்த ஆண் பெண் நட்புனாலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றதுக்கும் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த வா தமிழாவில் நாம பேச போற தலைப்பு ஆண் பெண் நட்பு சமூகத்துக்கு ஆரோக்கியமானது வெர்சஸ் எதிர்ப்பவர்கள். இவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க நட்பு குறையவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. 2007ல ஸ்டார்ட் ஆச்சு சார் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் பீன் 17 years. மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர் ஒன்லி, பேக் ஆஃப் மீ சிட்டிங், காலேஜ் மேட். இதுதான் ரீசன், இதனால தான் இவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்லாம் எந்த ரீசனும் இல்லை. தென் ஐ காட் மேரிட், லவ் மேரேஜ் தான், சப்போர்ட் எதுவும் இல்லை. எனக்கு ஃபுல் பேக் போனே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எனக்கு வீடு பார்த்து கொடுத்து எங்களை செட்டில் பண்ணி, அவ்வளோ ஏன் வீட்டோட திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருந்து பீரோ கட்டில் எல்லாமே எனக்கு சேர்ந்து என் கூடவே இருந்து ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ காமனாக சொல்கிறத தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் எனக்கு வந்து எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த டைமில் எனக்கு இக்கட்டான சொல்ல ஒரு மாரல் சப்போர்ட் அப்படி கேட்குறேன். எனக்கு தம்பி கிடையாது, பையனை அவன் மடியில் வச்சு தான் காது குத்தணும்னு அடம்பிடிச்சி காது குத்தினேன். தாய் மாமெல்லாம் எப்படி விட்டாங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு தங்கச்சி இருக்குது, அவரோட ஹஸ்பண்ட் மடியில் வச்சு தானே கண்டிப்பாக குத்திருக்கணும், உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. எதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து எதுக்கு இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க, என்ன அவசியம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான், அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு நின்னாங்க, நீங்கள் யாரும் வந்து நிற்கலை, அவ பெத்த குழந்தை, அவ சொல்கிறதே எல்லாரும் கேளுங்கன்னு ஒரே லைனில் க்ளோஸ் பண்ணிட்டாரு சாப்டர். ஒரு தாய் மாமன் உட்காந்து செய்ய வேண்டிய சடங்கை நண்பராக நான் உங்களை கூப்பிட்டு வச்சு செய்ய சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? நாங்கள் பக்கத்து ஃப்ளாட்டு தான் சார், ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, வேறு ஃப்ளாட்டில் இருந்தோம். அவங்க ரெண்டு பசங்களுக்குமே என் மடியில் வச்சு தான் மொட்டை போட்டோம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு யார் தாய் மாமாவோ, செகண்ட் பையனுக்கும் அவங்களே தான் தாய் மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டவே செஞ்சாங்க. செகண்ட் பையனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக ஃபீல் ஆச்சு சார். ரொம்ப அதாவது ஃபஸ்ட் டைம் ஹானரிங்காக இருந்தது. அந்த ஒரு இத்தனை நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. சொந்தமாக லேண்ட் வாங்கியிருக்காங்க சார், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அவர் ஊரில் போய் நிலம் வாங்கினீங்க? கடைசி காலத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சிரிச்சுட்டே செத்துடலாம் தான் சார். என் மனைவிக்கும் வந்து ஆண் நண்பர் இருக்கிறார். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து திருநெல்வேலியில் வந்திருக்கு. ஆக்சுவலாக திருவள்ளூர் நாங்கள். இப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டு வர என் மனைவிக்கு வாய்ப்பு தெரியல. அப்போது அவருடைய நண்பர் தான் என்ன பண்ணின்னு இருக்கிறார், மிஸ்டர் மணி அவர் பேர், கார்பெண்டராக இருக்கிறார் அவர். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாள் 3 நாள் ஆகி அங்கே கவுன்சிலிங் முடிச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் வந்து ஆண் நண்பர், என் மனைவியோட ஆண் நண்பர் தான். இன்றளவில் அவர்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ஒரே குடும்பமாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதை விட ஸ்பெசிஃபிக்காக இன்னொன்று சொல்லணும்னா, யாருக்கு பெண் தோள் இருக்கிறார்களோ ஒரு ஆணுக்கு அவன் தவறு அதிகமாக செய்ய மாட்டான். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்க. என்னங்க புது டேட்டாவாக இருக்காது. பெண் தோள் இருக்கின்ற ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டான். ஏனென்றால் ஒரு சிறு தவறு செய்கின்ற போது கூட அந்த பெண் தோழி சுட்டி காட்டுவாள், இந்த தவறை நீ செய்யக்கூடாது, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். உடனே அந்த தவறில் இருந்து அவன் வெளியே வருவான். அதுதான் உண்மை. ஏன் நம்ம நண்பர்கள் அதை செய்ய மாட்டாங்களா? பாய் ஃப்ரெண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பீரில் ஸ்டார்ட் பண்ண, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது மச்சான், இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, நீ சாப்பிட்டு பாரான்னு. அப்படிதான் பாய் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் பெண் தோழி அப்படி கிடையாது. உங்களுடைய நட்பு இத்தனை வருஷமா தொடர்றதுக்கு என்ன காரணம்? ஆல்மோஸ்ட் ஒரு 22 years ஃப்ரெண்ட்ஷிப் சார். அது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவங்க நேம் பிரியங்கா. ஸோ அவங்க இப்போ அப்ராட்ல இருக்காங்க. பட் நான் கூப்பிட்டுருந்தேன், அவங்களால வர முடியல. டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதுதான் அவங்களும் சொன்னாங்க, நீ எக்ஸ்பென்ஸ் ஏற்றுக்கிறியா அப்படின்னாங்க. இல்லை உன் ஹஸ்பண்ட்டை கேளு அப்படின்னு. அப்புறம் நேற்று நைட் அதான் பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக வந்து பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வந்து ஈஸியாக பழகிடுவாங்க. பட் பாய்ஸ் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணுறான்னா அது வந்து ஈஸியாக எல்லாரு கூடயும் பழகிட மாட்டாங்க. 1-2 பேர் கூட பழகுவாங்க. அந்த 1-2 பேர் கூடயும் உண்மையாக பழகுவாங்க.
இப்போ என் கூட 22 இயர்ஸாக இருக்கான்னா அவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கான்னா பெருசாக எதுவும் செஞ்சதில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பிளாக் போர்டில் மிஸ்ட்டை என்னை மாட்ட வைக்கிறதுக்காக அவன் என் நேம் எழுதுனான். பட் இப்போ வந்து நான் வாழ்க்கையில் எங்கேயும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பேக் போனாக உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாம பழகிக்கலாம், அதை ஆயுள் முழுதும் கலங்கப்படாம பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். எனக்கும் நிறையா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எஸ்பெஷலி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பழனியில் என்னோட கிளாஸ்மேட் கோகுல் பிரகாஷ் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இட்ஸ் பீன் 25 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னை வந்து ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீ பொண்ணா நீ நீ சொன்னதான் எங்களுக்கு தெரியுதுன்ற பசங்க கேங்கில் இருக்கிறப்ப எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பெக்ட் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்களேன். அதான் ஆக்சுவலாக எங்களுக்கு பிடிக்கும். பட் எப்போ எனக்கு ரொம்ப தான் என்னோட நண்பன்டா சாகிற வரைக்கும் எனக்கு அவன் கூட இருக்கணும்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து கோவிட்ல வந்து என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து உறவினர்கள் ரிலேஷன்ஸ் யாருமே வரல. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, என்னோட அப்பாவா என் கூட நின்னது என்னோட நண்பர்கள் தான். உங்க நட்பை போல வேற இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட நட்பு வந்துட்டு 10 இயர்ஸ் தான் சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு ஆண் நண்பர்கள் தான் நிறைய. என்னோட 3rd இயர் படிக்கும் போது நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று ரொம்ப வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. அவங்க கூட இருக்க முடியாத நிலைமை எனக்கு வந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் என்னோட பெண் தோழி வீட்டில் தான் அப்போ கூட தங்கியிருந்தேன். நான் ஒரு 4 months கிட்ட எனக்கு ஃபினான்ஷியலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருமே வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா, இந்த வாரத்துக்கு நான் உனக்கு காசு அனுப்புகிறேன், செலவுக்கு வச்சுக்கோ, அடுத்த வாரம் நாங்கள் அனுப்புகிறோம், இல்லைனாலுமே அவனுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிட்ட பிறகு எங்கள் அப்பா வந்த பிறகு காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுமா, ஃப்ரெண்டுக்குள்ளே கடன் இருக்கக்கூடாது, அது பிரச்சனையாக வரும் சொன்னப்போ, நீ ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இந்த காசு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமா வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க நட்பு வந்து இவ்வளவு வருஷமா தொடர்றதுக்கு என்ன காரணம்? நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்வேன். என்னோட வாழ்க்கை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு பெரிய கல்லூரியில பேராசிரியரா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஆண் நண்பர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கும் லவ் மேரேஜ் தான். என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணவே இல்லை. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னே தெரியாம ஒரு கிராமத்துல மூலையில ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல நாங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றோம். அங்கே எங்களை தேடி வந்து காசு கொடுத்து நீ வந்து காலேஜை கண்டினியூ பண்ணணும், சில லைஃப்பில் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான், இதுதான் வாழ்க்கை, இப்போ தான் தொடங்குற இடம், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு தான் சொல்வேன். ஆக்சுவலாக அந்த லவ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்களாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான நட்பா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நட்பு எனக்கு அமையலையேன்னு சொல்லி பொறாமையா இருக்கு. என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்றேன் நான். என்னுடைய ஒரு நண்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டேட்ஸுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாங்கன்னா, இது என்னுடைய நண்பர், என்னுடைய நண்பி அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய காதலின்னாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து பிரியக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த டைமில் அவன் என்ன சொல்லியிருக்குன்னு எங்ககிட்ட, எங்களுக்குள்ள பிரச்சனை, அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டோன்னா இதில் உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அவள் அப்படி இப்படி ஆச்சா பூச்சா. நாளைக்கே நான் அவங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பார்வை அந்த பொண்ணு மேலே எப்படி இருக்கும்? ஸோ இதைத்தான் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன் ஆண் பெண் நட்பு வேண்டான்னு சொல்றீங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல இந்த டேட்டிங் ஆப்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. டேட்டிங் ஆப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து சேட் பண்ணும்போது அவங்க கண்ணோட்டமே சரியில்லை. ஸோ அவங்க சேட் பண்றாங்க, தென் வந்து அப்படியே ஒரு பீச் பார்க்குன்னு போறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு அவங்க வந்து அந்த ஒரு லிமிட்டோட இருந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ எதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரிசார்ட்ல போகணும்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஸ்பாயில் ஆகும். டேட்டிங் ஆப்ன்ற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஷிப்காக யூஸ் பண்றாங்களா? அவங்க இனிஷியல் இன்டென்ஷனே இப்போ டேட்டிங் தானே. அதோடைய விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா சார்? உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா, உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா, அதுக்கான ஆப்னு சொல்லி தான் சார் அந்த ஆப்பே வருது. இது வந்து மார்க்கெட்டிங், இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? அதாவது டேட் பண்ண வாங்க, டேட் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆப் அட்வர்டைஸ் ஆகாது. ஓகே, நண்பர்களாக வாங்க அப்படின்னு சொல்லி அது மார்க்கெட் பண்ணாதான் அது வரும். அதைத்தான் சொல்றோம். அந்த நட்புங்கிறத வந்து ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறீங்கிறத தான் நான் கேட்கிறோம். நாங்க குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அதை படிச்சுட்டு இது போய் வாங்கி குடிக்காம இருக்காங்களா? இல்லைங்க, தனிப்பட்ட முறையில காஸ் ஆஃப் ஆக்ஷனை போடுறாங்க. இது நடப்பதனால் என்ன பிரச்சனைன்னு போடுறாங்க. அதோட விளைவுகளை எடுத்துக்க வேண்டியது ஒன்று பொறுப்பு. டேட்டிங் ஆப் அப்படின்னு வரும்போது அங்கே நான் போய் எனக்கான ஒரு நட்பை தேடுவதல்ல, எனக்கான ஒரு துணையை தேடுவது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அது எப்படி நட்புக்குள்ளே வருது? வரலையே.
ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கும்போதை விட சைக்காலஜிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லவ் மேரேஜுங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை. அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்ப வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க, மெயிலோ ஃபீமேலோ. அவங்க கூட வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்குற தருணத்தில் நிற்கணும், கல்யாணத்தப்போ நிற்கணும். ஓ ஃப்ரெண்டுனா இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க மாமியார் கிட்ட, நாத்தனார் கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால ஃபீமேல் வந்து கொஞ்சம் மனம் ஒடிஞ்சு தான் போகிறாங்க. மெயிலுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு அதுக்கு தான் வராங்க மெயினாக. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உறவை தொடரல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இரு குடும்பங்களுக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு இருக்கு. போராட்டமா அது இருக்குது. வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து விரிசல் வரதான் விரிசல் செய்யுது. வர்றதுக்கு ஆமா, மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவ்வளோ நாள் என் கூடயே இருந்தால அவ, இப்போ அவ கூட பேச முடியல. அவங்க நிறைய ஹஸ்பண்ட் நிறைய பிளாக் பண்ணி மனச்சிதைவு வரதுனால இந்த நட்பு வேண்டான்னு நினைக்கிறேன். வேண்டாம். ரெண்டாவது ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெயிலோ இல்லை ஃபீமேலுக்கோ 10க்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆப்போசிட் செக்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாலின ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் தான் சொல்றாங்க. Male and female friendship refers to the platonic between the female and male அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னா வித்தவுட் செக்ஷுவல். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே வித்தவுட் செக்ஷுவல்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப். நான் சைக்காட்ரிஸ்ட் தான், நீங்கள் மனநல டாக்டருங்கிறதுனால நான் சொல்கிறேன். அடிப்படையாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மையே இல்லைன்றப்ப அந்த லவ் காம்பனன்ட் தான ப்ராப்ளமா இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான ப்ராப்ளமா இருக்கு. இல்ல நம்ம ஒரு சொசைட்டிலே இல்லங்க மேடம், இல்ல நம்ம சொசைட்டி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இல்ல கிளையண்ட் வர்றதை வச்சு தான் நான் இல்ல சொல்றேன். மேடம், நானுமே ஒரு டாக்டர் தான், நான் சைக்காட்ரிஸ்ட் தான், நான் பிராக்டிசிங் சைக்காட்ரிஸ்ட் தான். கிளியரா சொல்றேன், நிறைய பேஷண்ட்ஸ் சொல்றது என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க லைஃபை வந்து பெட்டர் தான் ஆக்குது. ஓகேவா? அண்ட் டெஃபினட்டா ஒரு டிப்ரெஷன் வருது அப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்டடியுமே இல்லை மேடம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடீஸ் சொல்றது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப மன அழுத்தம் ரேட் கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரேட் கம்மியா இருக்கு, மனநோய் ஆங்ஸைட்டி ரேட் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம தப்பா சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்க பயம், சார் அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் ஆயிடுமோ, ஒரு ஃபிசிக்கலா போயிடுமோ அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டா இருக்கும். ஒன் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போனாலும் அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா போறவங்க இஸ் an example of a good friendship. ஃப்ரெண்டாவே நம்ம இருந்துட்டோம்னா எல்லாருக்குமே அது ஓகே தான். மேடம் நான் சில இன்னொரு என்ன டைம் சொல்றேன்னா, நீங்க இல்ல பாத்து பெஸ்டிங்கிற நேம் எங்க இருந்து சார் வந்து? பெஸ்டின்றதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன்னை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்ப்பா, நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ண போற அப்படின்னா எனக்கு நீ பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிரும். டே நீ எங்கேயோ ஒன்று கிராக் ஆகுற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். இது ஒரு எப்படி சொல்றேன், அவங்களோட ஃபாதர் ரோலையும் அவங்க ஹஸ்பண்ட் ரோலையும் சேர்த்து எடுப்பாங்க ஒரு சில பேர். அப்பதான் இந்த பெஸ்டின்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த கேட்டகரியில வருது தான். சொல்லுங்க, நீங்க ஏன் ஆண் நட்பை எதிர்க்கிறீங்க? நான் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என்னோட பெரியமா பேத்தி இருக்காங்க, அவங்களும் நாங்களும் போகும்போது பக்கத்துல ஒரு கேங்கு, 2 பிள்ளைங்க, ஒரு 6 பசங்க, ரொம்ப ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அந்த புள்ள அந்த பையனை கூப்பிடுறான். இவ்வளோ தூரம் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்போது சடனாக திரும்பி பார்க்குறாங்க, ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் கொடுக்குறாங்க, விளையாடுறாங்க, தூக்கி வீசுறாங்க, லூட்டிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்டை வாங்கப்பா மறுபடியும் மாலுக்கோ படத்துக்கோ போகலாம், புது இடங்களுக்கு போகலான்னு சொன்னா என்னோட பேரண்ட்ஸ் வருவாங்களா? நாங்க இந்த மாதிரி சொல்ல வர்றது வந்து அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது தவறான வார்த்தையை சொல்லி பொது இடங்கள்ல கூப்பிடுறாங்க ஒரு சிலர். ஆண் பேசிக்கும் போது எல்லா இடத்துலயும் சரியா பேசுறீங்களா? பையன் ஒரு பையனை பார்த்து கூப்பிடுறான்னா பெருசா கவனிப்பது இருக்காது சார். ஒரு புள்ளை இப்படி பொது இடத்துல வந்து பேசுறாளே, ஒரு பையன் ஒரு புள்ளை இப்படி பேசுறானே, அந்த பார்வை வேற மாதிரி வருது இல்லை சார். சொசைட்டியில் அவன் போறான் இவன் போறான்னு பேசாதீங்க. டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்றேன் ஒருத்தன், நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு மைண்ட் செட்டோட டவுன்லோட் பண்றது இல்லை. அவனை எதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே நடந்து போனா தப்பா, நெக்ஸ்ட் கை மேல தோல் மேல கை போட்டா தப்பு தான், ஆனா அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்ல. அது பேர் என்னன்னா மைக்ரோ சீட்டிங். மைக்ரோ சீட்டிங்ன்ற டேர்ம் நீங்களாவே உங்களுக்கு லிமிட் செட் பண்ணிக்கிறது. தோல் மேல கை போட்டா தப்பு கிடையாது, வெளில போனா தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்ததால அப்படி நினைக்கிறீங்க. எத்தனை பேர் பொசசிவ்னஸ் எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பொசசிவ்னஸ்ன்ற ஃபீலிங் இருக்கணுங்க. அது வந்து சந்தேகம் கிடையாது. ஐ எம் ஓவர் பொசிட்டிவ் ஆன் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் என் மேலே ஓவர் பொசிட்டிவ். நான் ஜிம்ல ஒர்க் பண்றேன், ட்ரைனர்ஸ் கூட ஒர்க் பண்றேன்,
80-100 பேர் கூட ஒர்க் பண்றாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் தவிர என்னுடைய ஃபேமிலியோ எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்க ட்ரெயினர்ஸ்க்கோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம பவுண்டரி. உங்களுக்கு அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண தெரியல. தோல் மேல கை போடுறது தப்பில்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்களோன்றது தான் என்னுடைய பயம். இங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப் கிடைச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இட் வில் எண்ட் இன் டிவோர்ஸ். எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இருக்கு, எனக்கு என் ஒய்ஃப் கூட பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேர் லாயர்கிட்ட போய் டைவர்ஸ்க்கு நிற்கிறாங்க. 100 கல்யாணம் நடக்குது. 10 கல்யாணம் டைவர்ஸ் போச்சுன்னா நீங்க 90 பேரும் கல்யாணம் வேணான்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஒரு 10 பேர் டைவர்ஸ் பண்றான்னா நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்களா, இனிமேல் நீ கல்யாணமே பண்ணாத, 10 பேர் என் குடும்பத்துல டைவர்ஸ் பண்ணிட்டான், நீங்க இனிமேல் கல்யாணமே பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. அந்த 10 பேரோட கல்யாணம் வந்து மோசமான நிலைமைக்கு போற காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. கரெக்டா? அதே மாதிரி ஒருத்தன் யாரு கூட பேசிட்டு போறான், கையை போட்டு போறான், என்னவோ பண்ணிட்டு போறான். ஓகே, அதனால நீங்க காமனா அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க எல்லாருமே காமனா பேசிட்டு இருக்கீங்க. ஆண் பெண் நட்பை நீங்க ஏன் எதுக்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். ஆனா நீங்க வந்ததுல இருந்து நீங்க ஏன் எதுக்குறீங்கன்னு சொல்லாம சொசைட்டி சமூகம் இப்படி பார்க்குது, சமூகம் இப்படி பேசுது, வெளில போனா அப்படின்னு நீங்க சமூகம் சார்ந்தே பேசுறீங்க. உங்களுடைய விருப்பம் என்ன? இதுல ஏன் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் இதை எதுக்குறீங்கன்னு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கறேன். இவங்க பார்த்தவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோட இருந்தவங்களா பார்த்துருக்கணும். அதனால இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா சமுதாயத்துல கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்களும் இருக்காங்க சார், இல்லாம இல்ல. அந்த நட்பை என்னோட குழந்தையோ இல்ல வேற யாராவது ஒரு குழந்தையோ, கல்லூரியில் நான் பேராசிரியர் இருக்கேன், அங்க இருக்க குழந்தையோ கொஞ்சம் அறிவுல ஏதோ ஒரு பாசத்துக்காகவோ அன்புக்காகவோ ஏங்குற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல அபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு நபர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சார்? நட்புங்கிற பேர்ல தான் அவங்க வர்றாங்க, அந்த போர்வைக்குள்ளதான் வர்றாங்க. அப்ப அது தப்பாயிரதா? அந்த குழந்தை பாதிக்கப்படாதா? நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைக்கோடியில் திருக்கலம்புங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அந்த கிராமத்துல இருக்கிற பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நண்பனை பழகுது. 4 வருடமாக நட்பு தொடர்கிறது. 4 வருடத்துக்கு பிறகு அப்பா அம்மாட்ட தெரியாம அந்த பொண்ணு ஓடி போயிருது. ஓடி போயிட்டு ஒரு வாரத்துல திரும்ப அந்த பெண் சீரழிக்கப்பட்டு திருப்ப அனுப்பப்படுகிறது. இதுக்கு பேர் நட்பா? ஃப்ரெண்ட்ஸ் நம்பி நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் போய் பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. பெண்களை நீங்கள் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பேரை பயன்படுத்தின்னு அவர் கேட்குறாரு. நவம்பர் 23 போன வருஷம் என் வீட்டில் வாசலில் வந்து நான் கேட் ஓப்பன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என்னோட தோழி வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. எனக்கு இப்போ இந்த 25 பேர் இங்கே இருக்க எல்லாருமே என்னோட வாசலுக்கு எதிரில் நின்று நானும் என் தோழியும் ரோட்டில் நின்று கட்டி பிடிக்கிறத பார்த்துருந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பிக்சர் பண்ணுறீங்க? ஆனால் அந்த சுச்சுவேஷன் அன்றைக்கி என்னன்னா நவம்பர் 23, 2023 அப்பா இறந்துட்டாங்க. அப்போ என் தோழி வந்து எனக்கு கட்டி பிடிச்சது டோட்டலாக வேறு. வெளியில் நீங்கள் நின்றுட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போன நீங்கள் என்ன பேசுவீங்க? வெளியில் போய் என்ன பேசுவீங்க? இப்போது நீங்கள் பார்க்குற லூட்டி அடிக்கிற 2 பேரில் நானும் வந்துட்டேன் இல்லையா? தீண்டுதலே ரொம்ப அசிங்கமாக ஒரு செக்ஷுவலைஸ் டேர்மாக ஆக்கிட்டீங்க. தோலில் கை வைக்கிறது, அணைச்சிக்கிறது, இந்த மாதிரி ஆறுதல் கொண்டான எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் பிளைண்டாக சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரோட்டில் நின்று இந்த பையன் ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறான், சே என்னடா ஜென்ரேஷன் போயிடுச்சு, சொசைட்டி எங்கே போது, என்னென்னமா பேசுவீங்க? அந்த ரியல் அந்த கோட்டை தாண்டி உள்ள வந்ததான் தெரியும் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க சொசைட்டி பற்றி தான் பேசுகிறோன்னு. இப்போ நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் சொல்கிறேன். நான் ஒரு பையன் கூட 8 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், எப்படி ஹக் பண்ணிப்போம். பொது இடத்துல கூட நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டுலாம் போயிருக்கோம், ஜாலியாக சிரிச்சிருக்கேன், லூட்டி அடிச்சிருக்கேன், எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் லவ்னு வந்து அப்ரோச் பண்ணும்போது அப்போ என் மைண்ட் எப்படி இருக்கும்னா, அப்போ இவ்வளோ நாள் அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக கட்டி பிடிச்சது கூட அந்த தப்பான நோக்கத்தில் தான் என்னை கட்டி பிடிக்கிறானோன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம். அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போகலான்னு. ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது சார், ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியும். அவனை லவ்வராக என்னைக்கு பார்க்குறோமோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு லிமிட்டை தாண்டியே போயிடுச்சு. நட்பா பழகிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்து பழகுறேன். அது லவ்னு வரும்போது நான் இவ்வளோ நாள் பழகுனதும் அந்த பையன் நம்மளை தப்பாக தான் நினச்சிட்டானோ அப்படின்ற எண்ணத்தை தான் நான் சொல்ல வரேன். 8 வருஷம் பழகின ஒரு தோழி, என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரு தோழி, ஏன் எனக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடாதுன்னு அவன் நினைக்க கூடாது? சார் அது வந்து அந்த தோழிக்கும் அந்த இது இருக்கணும்ல சார். அது விருப்பம், நான் அதான் சொல்லல. அவர் ஏன் நினைக்க கூடாதுங்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க. திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண தோணாது. அந்த பொண்ணும் எமோஷனலா இல்லாகுது, அந்த பையனும் அந்த ரிலேஷன்ஷிப்னால உடஞ்சு போகிறான். ஸோ 2 பேர்த்தோட மென்டல் ஸ்டேபிள்னஸே அங்கே இதாகுது, பிரேக் ஆகுது. ஸோ அதை தான் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது வந்து ஜஸ்ட் இன்ஃப்ராச்சுவேஷன் தான், உனக்கு என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் எனக்கு இல்லை. ஸோ இதுலேருந்து நீ வெளியில் வந்துரு, உனக்கு இதை விட நல்ல சாய்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு அவங்கள சொல்லி அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 10 இயர்ஸாகவும்
இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றது புரியுது. ஆப்போசிட் ஜெண்டருக்கும் அந்த ஃபீலிங் வந்தப்போ நீங்கள் அவருக்கு பேசி புரிய வச்சிருக்கலாம். அது அவருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் 8 years ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்துட்டு 2 பேருக்குமே இருக்கிற எமோஷனல். அதாவது ஆண் பெண் நட்புல இருக்கிறதுனாலயே உங்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? அலைன்ஸ் வராங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா தட்டி கேட்கறதே இல்லை, கரெக்டாக பொண்ணை வளர்க்கல. எப்படி அவளுக்கு மட்டும் நிறைய பசங்க ஃப்ரெண்ட் இருக்கும், அவ அப்போ வழிஞ்சு பேசுவா, எல்லார்கிட்டயும் வழிஞ்சு பேசுறா, எல்லார்கிட்டயும் வந்து ஃப்ளர்ட் பண்ணி பேசுறா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசி தொட்டு அடிச்சு பேசினா, அடிச்சு விளையாண்டு பேசினா, இல்ல ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம அடிச்சு பேசுறோம் அப்படின்னா இந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் தொட்டு தான் பேசுவா, இந்த பசங்களை தொட்டு பேசுறது தான் இந்த பொண்ணுக்கு பழக்கம், அந்த மாதிரி பேசுறாங்க சார் சுத்தி இருக்கவங்க. கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. ஒரு பையனுக்கு நிறைய பெண் தோழிகள் இருக்காங்க அப்படின்னா பசங்களுக்கு வைக்கிற பேர் வந்து ஒரு ஃபேன்சியான நேம் வந்து பிளே பாய். என்னன்னா ஒரு பொண்ணை இப்போ ப்ராடக்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சிம்பத்தி இருந்துச்சுல. இதே ஒரு பையனுக்கு அவங்க பிளே பாய்னு பேர் வச்சாங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி மாடர்னா அது பிளே பாய் தானே, உனக்கு என்ன, நீ என்ன வருத்தப்படுற, அந்த பட்டத்தையும் கொடுத்துட்டு அதில் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதில் நான் ஹர்ட் ஆகிறேன்னா இல்லை அதை நான் ஒரு சொவினியர் மாதிரி எடுத்துக்கிறாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நீ பிளே பாய் தானே, என்ஜாய் பண்ணுறல, அப்புறம் என்ன. ஸோ அது ஒரு பட்டமாக அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டாங்க சார். ஒரு கௌரவமாக ஒரு பரிசு மாதிரி அவங்க அசியூம் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. நான் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுவோம் போவோம். அப்படி பேசினா கூட அந்த பொண்ணு பேசுதுப்பா, இன்னும் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசுது, நம்ம ஒரு டவுட் கேட்டிருப்போம். ஆனால் அந்த டவுட்டை கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, எனக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சம்திங் ஏதோ பேசுகிறாங்க, இது தப்பாக தான் போகும், இது காதலாக தான் இருப்போம். என்னோட ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காரு சார், ஒரு 2 வருஷமா இருக்காரு. எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு கரண்ட் பில் கட்டுறதா இருந்தாலும், ஒரு டிவி பில் கட்டுறதா இருந்தாலும், ஒரு பேங்க் போறதா இருந்தாலும், ஒரு பணம் எடுக்கிற விஷயம் இருந்தாலும் அவரு தான் வருவாரு. கிராமத்துல கொஞ்சம் சொல்லவே வேணாம். ஏன் இவ வீட்டுக்கு ஏன் இவன் வரான், இவன் என்ன பிரச்சனை, ஏன் வண்டியில கூட்டிட்டு போறான், யாஸ்மினுக்கும் அந்த பையனுக்கு என்ன இருக்கு, கிராமத்துல சொல்லவே தேவை. சிட்டில கூட ஒன்றும் புரிஞ்சுக்க, சிட்டில கூட விட்டுருவாங்க. ஆனா கிராமத்துல மோசமா பேசுறாங்க சார். இந்த மாதிரி தான் ஆண்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, பெண்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? சார் நான் ஆக்சுவலாக மீடியாவில் தான் இருக்கேன். ஐம் ஆர்ஜே, எக்ஸ்ஆர்ஜே, ஒரு ப்ரைவேட் எஃப்எம்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெண்டர் வாரியாக நம்ம பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகிதான் ஆகணும். என்னோட ஊர் வந்து டீப் ரூரல் பேஸ்டு ஒரு வில்லேஜ் ஏரியா. ஸோ அங்கே வந்து எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, நீ வந்து இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. நான் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற என்னோட 1 வயசு மூத்த பெண்ணு, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அக்கா முறைதான். அவங்க கிட்ட சிரிச்சு பேசினா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற அதாவது ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, எங்க ஊர்ல 400 பேரும் அப்படிதான். 400 பேரும் 4000 விதமா அப்படி பேசுறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான்ல, நீ வேணா பாத்துக்கோ, இவங்க 2 பேர் தான் நாளைக்கு ஓடி போறாங்க அப்படின்னு. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பிராண்ட் இமேஜை எங்க மேல சமத்துறாங்க. இது எனக்கு எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா, தொழில் ரீதியா அஃபெக்ட் ஆகுது. இவன் ஆர்ஜே அப்படி சொல்றது இல்ல, மீடியால இருக்கான், மீடியால இருக்கிறவங்கனாவே பெண்கள் விஷயத்துல அப்படிதான் இருப்பாங்க இப்படின்னு ஒரு ஜென்ரலைஸா ஸ்டீரியோடைப் இருக்கிறாங்க. நான் ரேடியோ சௌக்கியா இருக்கிறதுனால எனக்கு காலர்ஸ் வருவாங்க, அதுல பெண்கள் காலர்ஸ் வருவாங்க, ஆண்கள் காலர்ஸ் வருவாங்க. இவங்க எப்படின்னா அது லிஸ்ட் வாரியா பிரிச்சிடறாங்க, பாத்துக்கோ இவனுக்கு பெண்கள் தான் ஜாஸ்தி வராங்க, இவன் பிளான் பண்ணி பெண்கள் கால் மட்டும் தான் எடுக்கிறான் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, கால் வரதே பெருசு ரேடியோவில், அதில் நான் எடுத்து பேசுறதுங்கிறது அதோடது, நமக்கு ப்ரெஷர் மேலேருந்து தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம சொந்த ஊரில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை இல்லை, இவங்க பண்ணுற இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சரில் வந்து எனக்கு எங்க அம்மா கூடயோ அக்கா கூட பேசினாலே பயமா இருக்குது, இவங்க அந்த மாதிரி மாத்திடுவாங்களோ அப்படின்னு. எம்சிசி ஸ்கூலோட பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் சாய்ரா பானு ராபர்ட் அவர்கள் நம்மளிடையே நிறைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்காங்க. பையனோ பொண்ணோ எதிர்பாலினத்தோட ஒரு நட்பு பாராட்டினா அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி நடிக்கணும் சார். ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறை போட்டு நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான் தவறு நடக்குதான்னு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். பேசின எல்லார்ட்டையும் நான் கவனிச்சது என்னன்னா, அவங்க வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொசைட்டி எங்களை இவ்வளோ ப்ளேம் பண்ணுது சொல்லுது அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சஞ்சலமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், இட்ஸ் காமன், ஓகேவா? அந்த சஞ்சலம் நம்ம பற்றக்கூடாது, இதுக்காகவே நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாக உங்களை கம்பல்ஷனுக்கு நாங்கள் தள்ளுறோம். ஸோ நான் இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கிண்டர் கார்டன் டைம்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் எங்களோட சைல்ட்ஹுட் ஃபேஸ், டீனேஜ் ஃபேஸ், அடல்ட் ஃபேஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு வாட்டி கூட எனக்கோ அவனுக்கோ ஒரு அட்ராக்ஷனுங்கிறது வந்ததே கிடையாது சார். ஏன்னா எங்கள் வீட்டில் வெளியே ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா இவனை நம்பி மட்டும்தான் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காகவே நான் ஒழுக்கமாக இருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடா நட்புங்கிறது நமக்கு தெரிஞ்சு வர்றது கிடையாது. கண்டிப்பாக
ஓகேங்களா. நான் 17 இயர்ஸாக இவன் கூட இருக்கிறப்போ ஒரு பாண்டிங் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கு இடையும் ஒன்று உருவாகுது. புரியுதுங்களா. அவங்க சொல்கிறாங்க எல்லை மீறி போகிறாங்க, லிமிட்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒழுக்கம் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ தான் கட்டுப்படுத்தி வளர்த்தாலுமே அவங்க அப்படி தான் போவாங்க. ஒழுக்கமாக இருக்கவங்க நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் வேணாலும் கொடுத்து பாருங்களேன், அவங்களோட லிமிட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அம்மா அப்பாவோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியும் சார். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே மொத்தமாக கொச்சப்படுத்துறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது சார். இப்போது நீங்கள் சிட்டியில் இருக்கிறதுனால இந்த ஜென்ரேஷன் இப்படி நட்போட தான் இருக்கணுன்றீங்க. கிராமப்புறங்கள்லாம் வந்து பாருங்கள் சார், விவசாயிங்கிட்டலாம் கேளுங்க, அவங்கெல்லாம் சொல்கிறது என்ன தெரியுங்களா, தேவையில்லாமல் அனாவசியமாக எதுக்கு ஆம்பளைங்க கிட்ட உங்களுக்கு பேச்சுவார்த்தை. இதுதாங்க சார் நாங்கள் கிராமப்புற வாழ்க்கையில் தான் வாழ்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன்னா அது என் கணவர் ஏற்றுக்க மாட்டார், என் குடும்பமும் ஏற்றுக்காது, எங்கள் சொசைட்டி ஏற்றுக்காதுங்க சார். அப்போது நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமானது தான் சொன்னீங்க, சமூகப்புற ஆரோக்கியத்தை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சமூகப்புற ஆரோக்கியத்தை தான் நாங்களும் பேசுகிறோம், சீர்கேடானது தான். ஆண் பெண் நட்பில் இருக்கக்கூடியவர்களை தடுத்து உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? எனக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அவங்க மேலே கோவம் இல்லை. ஆனால் இந்த பெஸ்டிஸ் அப்படின்ற பேரில் அவங்க பார்ட்னர்ஸ்க்கு துரோகம் பண்ணுறாங்க, லாயலாக இருக்க மாட்டுறாங்க. அது வந்து எனக்கு இப்போவுமே ரொம்ப கோவமாக இருக்குது. என்னோட லைஃப்லையுமே வந்து என்னோட பார்ட்னருக்கு வந்து ஒரு பெஸ்டி இருக்காங்க, கேர்ள் பெஸ்டி. அவங்க வந்து என்கிட்டயுமே பர்சனலாக பேசும்போது உன்னை விட நான் தான் இம்பார்ட்டன்ட் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிற அளவு என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்க. ஆனால் அதனால எங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க நண்பர்களாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து இருவரோட வாழ்க்கையிலுமே வந்து பாதிக்கப்படாத அளவு அவங்க இருந்தால் எனக்கு பரவாயில்ல. அப்படி இருந்தால் அவங்ககிட்ட போயிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு உனக்கு அவ இல்லை நான் என்னடா நான் இருக்கேன்ல, கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், எவ்வளோ நாள் இருப்பேன்? அதுதான் என்னோட கேள்வி. பெஸ்டிஸாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் இருக்கேன், உனக்கு பார்ட்னர்ஸ் வேணான்னு நினைக்கிறாங்க. இந்த பெஸ்டிஸ் இந்த நேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி லவ்வருக்கு ஈக்குவலாக எப்படி வச்சு பார்க்க முடியும்? ரொம்ப நாள் நான் ஒரு ஒரு 5 months ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்தேன். எனக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் சரி, நார்மல்லையும் சரி. என்னோட ஹஸ்பண்ட் காலையில் 8 மணிக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறவங்க, நைட்டு 11:30 பக்கத்தில் வந்துடுது. ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறாரு, எங்கள் வீடு இருக்கிறது ஆவடி. ஸோ ரொம்ப தூரம் இருக்கிறதுனால எங்களால் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ குழந்தைய டியூஷன் எடுத்துகிட்டு போகிறது, காய்கறி வாங்குறது எல்லாமே நானே தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ஏற்கனவே எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபுல்லாகவே நீயே எல்லாம் பண்ணுறியே, நீ காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இங்கேயும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஏற்கனவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அம்மாட்ட போய் இவன் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குமான்னு நான் அம்மா கிட்ட சொல்ல முடியல. ஸோ தட் டைம் ஹீ ஹெல்ப்ட் மீ அ லாட். நான் அவன்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணும்போது அதே விஷயத்த நான் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணேன். என்னடி பண்ணுறது, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே உனக்கு, அப்படி தான் எனக்கு ரிப்ளை பண்ணா. பட் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ. பட் இவன் என்ன சொன்னான்னா, ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருடா, அவரோட இடத்துல இருந்து யோசி. அவர் 2 hours இங்கேருந்து மார்னிங்கும் ட்ராவல் பண்ணுறாரு, 2 hours மறுபடியும் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா அங்கேயே ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம் இல்லடா, முடியலை. சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபேமிலி கூட அவரோட இருந்திருக்கலாம். அவர் திரும்ப நைட்டு வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் வராருன்னா, அவர் ஒன்று அவ்வளோ தூரம் லவ் பண்ண போய் தானடா வராரு வீட்டுக்கு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு இல்லை, நீ போய் அவர்கிட்ட உட்காந்து பேசு. வீக்கெண்டில் இந்த மாதிரி நீங்கள் போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை பேசுனாங்க. ஐ ஃபாலோட் தட். நவ் ஹீ ரிசைன்ட் அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் ஃபார் another ஜாப். சரி, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு மன அழுத்தத்தில் பொண்ணை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க ஒரு அம்மா கிட்ட போய் எப்படி சார் இதை ஷேர் பண்ண முடியும்? முடியாது. இந்த மாதிரி டைமில் ஒரு ஆண் நண்பர் கண்டிப்பாக தேவைதான். என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 2 years பேக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. யாருமே ஏற்கனவே சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. பைக் ஒரு இடத்துல செதறி கிடக்குது. எனக்கு ஃபோன் வந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. நேராக கேஎம்சி கூட தூக்கிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸில். நான் ஆவடியிலேருந்து கேஎம்சி போகிறதுக்கே எனக்கு 1.5 hours ஆயிரும். உங்களுக்கே தெரியும் டிராஃபிக். அங்கே பதட்டத்தில் அவ்வளோ பதட்டத்தில் அங்கேருந்து போயிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் சொன்னா, ஐயோ ஓகேடி நீ ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பாக சாயங்காலம் வந்து பார்க்குறேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்காக ரொம்பவே கவலைப்பட்டா. பட் பையன் அந்த இடத்துல வந்து நின்னான். வந்து அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு, ஏன்னா ஒரு இடத்துல ஸ்கேன் எடுக்கணுன்ட்டாங்க, இன்னொரு இடத்துல ஓபி டிக்கெட் போடணுன்ட்டாங்க. ரொம்ப திணறல் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஆக்சுவலி என் கூட இருந்தாங்க தான், அவங்க மெடிக்கல் ஃபீல்டு தான், அவங்க மெடிக்கல் சம்மந்தமாக தான் பேசிகிட்டே இருந்தாங்க தவிர இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அந்த டைமில் எனக்கு 4 நான் நண்பர்கள் தான் வந்து ஒருத்தங்க டிக்கெட் போட்டாங்க, ஒருத்தங்க ஸ்கேனுக்கு நின்னாங்க, டாக்டர் கூட என் கூட ஒருத்தங்க மென்டல் சப்போர்ட்டாகவும் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் நின்னது ஆண் தான். ஸோ பெண்ணை விட ஆண் சப்போர்ட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ரொம்ப நேரமாக அந்த விவாதத்தை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு கரஸ்பாண்டடாகவும் ஒரு பள்ளியினுடைய பிரின்சிபலாகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பார்வையில் இந்த ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கணும் இன்னைக்கு சமுதாயத்தில் நினைக்கிறேன்? இல்லை, பேசினவங்களாம் தனக்கு தேவையானது என்ன, எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு குறிப்பிட்றாங்க. அது அவங்களுடைய அனுபவம்.
ஆனால் இதையும் தாண்டி தனி மனித கருத்தையும் தாண்டி ஒரு ஆண் பெண் நட்புன்றதை விட நட்பினுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தணும். இப்போ ஆண் பெண்ணுன்னு வரும்போது ஒரு பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆண் வேறு பெண் வேறு தான். இது ஆணால தான் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு வரணும், இல்லை ஒரு பெண்ணால தான் ஆணுக்கு பாதிப்பு வருமோன்னு நம்ம அதை ஜெண்டர் வைஸ் பிரிக்கக்கூடாது. ஜெண்டர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜெண்டர் தான் எனக்கு உதவுவாங்க, இந்த ஜெண்டர் தான் ஏன் கூட வர முடியும்னு சொல்லும்போது அங்கே சில குழப்பங்கள் வருது. இப்போ பேசின பேச்சிலேயே நான் கவனிச்சப்போ ஒரு சாராருக்கு ஆண்களின் மீது அதிகமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஏன்னா நடக்கிற கொடுமைகள், வன்முறைகள், சில மீறுதல்கள் அதெல்லாம் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னு ஜெண்டர் தாண்டி ரெண்டு தனி மனிதருக்குமே பொறுப்பை வைத்து இந்த பக்குவமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கையாண்டாங்கன்னா தான் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். ஆண் பெண் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க ஒரு பள்ளியில்? களங்கமில்லாத பிள்ளைங்களுக்கு களங்கத்தை சொல்லித்தரக்கூடாது. அதுங்க அழகாக ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் ஓப்பன் மைண்டில் அழகாக வளர்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொடுக்குறோம். டீம் ஒர்க், லீடர்ஷிப், சாதா செய்கிற வேலைகள் எல்லாமே ஆண் பெண் என்பது சரிசமமாக போயிட்டுருக்காங்க. இது மாணவர்கள்ட்ட நல்ல பக்குவமான ஒரு இதை கொண்டு வந்துட்டோம்னாவே சமுதாயம் ஆரோக்கியமாயிடும். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆண் பெண்ணை நட்பாக வைத்துக் கொள்வதிலும் பெண் ஆணை நட்பாக வைத்துக் கொள்வதிலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டுனா ரொம்ப ஒட்டிடுறாங்க, வெட்டினா ரொம்ப வெட்டிடுறாங்க. ஸோ ஒரு பிட்வீன் அந்த லிமிட் ஆஃப் அந்த சென்டரில் ஒரு பகுதியில் நின்று பேலன்ஸ்டாக போனாங்கன்னா எல்லாமே சேஃபாக இருக்கும் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அது ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே. அது லவ்வாக மாறும்போது அந்த பொண்ணுக்கு எமோஷனல் இல்னஸ், அந்த பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. ஸோ அது எமோஷனல் பிரேக் டவுன் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அதனால அதுவும் நீங்கள் நட்பாக தான் இருக்கணும், அது காதலாம் மாறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனோட பழக்க வழக்கங்கள் அந்த பிள்ளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிள்ளையோட பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப குட் சார். அமெரிக்கன் சேலரி, ரஷ்யன் ஹவுஸ், சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இந்திய பெண்கள் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்பாடிலும் கலாச்சாரத்திலும் உயர்ந்த நமது இந்திய நாட்டுக்கு ஆண் பெண் நட்பு தேவையே இல்லை என்று நான் அடித்து சொல்கிறேன். இந்த சமுதாயத்தில் தேவையில்லாத அவலங்களை பெண்ணுக்காக பேசுகிறாங்க. அந்த அவலங்கள் எனக்கு சேரக்கூடாது என்பதற்காக நான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக நான் இந்த சார் இவங்க பேசுனதுல நீங்க இங்க யாராவது நண்பர்களாக வைத்துக் கொள்வதாக இருந்தால் நீங்க யாரை சாய்ஸா வைப்பீங்க? ஐ திங்க் ஹிஸ் ஜெயராஜ். தட் இஸ் அன்பிலீவபிள் ஃப்ரெண்ட்ஷிப் சார். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு நிமிஷம் யோசித்தேன் அப்படி உட்காந்துருக்கலாமான்னு. பட் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால ஐ கான்ட் கோ டு தட் சைட். அவரை தான் சார் நானும் நினைச்சேன். இருந்தா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஒரு பாண்டிங்கோட இருந்திருக்காரு. அதுக்காக நான் ஜெயராஜ் தம்பியை என்னுடைய நண்பராகவே நான் நினைக்கிறேன். சார் அந்த ஒயிட் ஷர்ட் அண்ணாவும் மேலே இருக்கிற அந்த ஜெயராஜ் அண்ணாவும் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த அண்ணா. நான் என் ஒய்ஃபை என் ஃப்ரெண்டை நம்பி நான் அனுப்புகிறேன். என் ஃப்ரெண்டை நம்பி என் ஒய்ஃபு என்னையும் நம்புறா அப்படின்னு சொல்கிறா இல்லைங்களா? அந்த ஒரு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டரான ஹஸ்பண்டு தான் வேணும். சாரி சார், அப்படி யாரும் தோணல. எனக்கும் அவங்க தான் அந்த ஒயிட் கலர் ஷர்ட். அவங்க என்னன்னா பேசுறது எல்லாமே பொறுமையாக கேட்டு பேசுனாங்க. எனக்கு 2 பேர் சொல்கிறேன் சார். டாக்டர் ஒருத்தவங்க பை ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கு, 2 ஜெயராஜோடைய ஃப்ரெண்டு. அவ்வளோ தூரம் அவங்கள ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சொந்த ஊரில் போய் லேண்டை வாங்குறாங்க, எல்லாமே அவங்க இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்கள என்ன பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கும் ஜெயராஜ் அண்ணா தான். ஏன்னா அவங்களோட ஒய்ஃப்மே அவங்கள பிலீவ் பண்ணி இவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்களும் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஹீ இஸ் லக்கி. சார் இந்த டாக்டர் சார், என்னுடைய பொண்ணு அவங்க பேசுகிற எல்லா விதத்தையும் பேஸ் பண்ணி எனக்கு 2 பொண்ணுங்க சார். ஸோ அதில் அவங்கள மாதிரி உருவாகணும் என் பொண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு சொல்கிற விஷயம், இவங்க தப்பாக இருக்கலாம், அவங்க தப்பாக இருக்கலாம். நான் 2 பேரை பார்த்தேன் சார். நீங்கள் சொன்னீங்க, நான் பார்த்தேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன், ஃபேமிலியோட போனேன், 2 பேர் தப்பாக இருக்காங்க. பட் இப்போ எல்லாரையும் கேட்குறப்ப பார்த்தா நீங்கள் யாராவது ஒத்துப்பீங்களா நீங்கள் தப்பாக ஒரு பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கீங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு எத்தனை ஆம்பளைங்க அதே வார்த்தைங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நல்லவங்க தான் மேடம், என் பொண்ணும் நல்லவ தான், ஆனால் எனக்கு உலகம் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையுமே அப்படி நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி ப்ராக்டிக்கலி முக்காவாசி பேர் நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக எல்லாரும் இருக்கவங்க அப்படி நினைக்கிறது கிடையாது. தப்பான எண்ணத்தில் பழகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டேட்டிங் ஆப் அதுக்கேற்ற மாதிரி தனியாக இருக்குது. பட் எல்லாருமே தப்பாக பழகிறது கிடையாது. நம்ம எங்கேயோ இருக்கிறத வச்சுட்டு நம்ம அதையே ரொம்ப பெருசு பண்ணி நல்ல நட்பை இழந்துடுறோமோ அப்படின்னு நினைக்கிறேன்.
நட்புக்கு ஜெண்டர் அதெல்லாம் இல்ல சார். நம்ம கல்ச்சர்ல சில விஷயங்கள் நம்ம மாத்திட்டே தான் வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல உடன்கட்டறியறுதல் இருந்துச்சு சத்தி, தப்புங்கிறப்ப மாத்திக்கிட்டோம். ஒருத்தரை ஜாதி மாத்தி பார்க்க கூடாதுங்கிறது தப்புங்கிறத நம்ம மாத்திக்கிட்டோம். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்க நல்ல விஷயத்த ஜாஸ்தி பண்ணுவோம். நட்புங்கிறது இந்த சமுதாயத்தோட ஒரு ஸ்ட்ராங் இதுன்னு சொல்லுவேன். எல்லா விஷயத்துலயுமே நம்ம ஜாஸ்தி வந்துட்டே இருக்கிறது ஒரு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்மனால அந்த அனிமல் வந்து அது குழந்தைய மட்டும் தான் பார்த்துக்கும், சுத்தி இருக்கவங்கள மட்டும் தான் பார்த்துக்கும். பட் நம்ம நட்புன்னு யாருக்கு வேணா உதவி செய்வோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் பியூர். அதை நம்ம நம்புவோம். இந்த ஷோவில் என்ன அழகான விஷயம்னா, ஆண் பெண் நட்பு தேவையில்லை என்று சொன்னா கூட இவங்களை யாரோட நட்பு பாராட்டலான்னு கேட்கும்போது அநேகம் பேர் ஒற்றுக்கொண்ட ஒரு விஷயம், சார் நான் இவங்களோட நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன், சார் இந்த அக்காவோட நான் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த அண்ணாவை பிடிச்சிருக்கு, அந்த அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன நம்ம புலப்படுது அப்படின்னா, சரியான நட்பு நம்ம வாழ்க்கையில் வரும்போது வேணான்னு நம்ம சொல்லக்கூடிய தேவை இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி விடுது. அப்போது ஒரு விஷயம் நம்மளும் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நட்பு நட்பு தான், அதை பாகுபாடோடு பார்க்க வேணாம். அதனால் ஆணும் பெண்ணும் நட்பு பாராட்டுவதில் தவறில்லை. இப்பொழுது சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம். ராசி அண்ட் கோ வழங்கும் ஓரியன்ட் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு ப்ரெஷர் குக்கர். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுன்.